தாண்டின்னு சொல்ல எல்லாம் ஒரே மாதிரியா தான் தெரியுது. அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு 25 பெஞ்சிருக்கு, இன்னும் பெய்து கொண்டிருக்கு. அதே போல மயிலாடுதுறைக்கும் அதே போல் பெய்யும். 25, 30க்குள்ள இருக்கும். அதே போல கடலூருக்கும் அதே போல கடலோரம் தான் எல்லாமே, உள்ளே கிடையாது. எல்லாமே கடலோரத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்கு. உள்ளேயும் பெய்யும். அது பாதிக்க மழை அல்ல. கடலோரத்துக்குள்ளே தான் மழை. பயிர்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. பயிர்களுக்கு. இப்பவும் பெய்து கொண்டே தான் இருக்கு. இப்படி சென்னைக்கும் அங்கே ஒரு 25 சென்டிமீட்டர் பெய்யலாம். ஆகவே எல்லாருக்கும் ஒரு சமமான மழையா தான் தெரியுது. கடலோரம் எல்லாம் ஈவனா இருக்கும். கடலோரம். இப்ப முதல்ல டெல்டாவுல அதிகமா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். டெல்டாவை விட சென்னை குறைவா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா டெல்டாவுல குறைஞ்சிருக்கிறதுனால சென்னை அளவு தான் டெல்டாவிலையும் இருக்கும். மத்திய கடலோரம் விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கும் இருக்கும். அதே தான் இப்ப கணித்திருக்கிறோம். இந்த நிகழ்வு மாமல்லபுரம் கடந்து திருவள்ளூர் மாவட்டத்தோட பகுதி வழியாக நெல்லூருக்கு போய் நெல்லூர்ல இருந்து கடலுக்குள் இறங்கி யூடர்ன் அடித்து சென்னைக்கு கிழக்கு புறமாகவே நீடித்து அப்பால நீடித்து பிறகு அது மீண்டும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நோக்கி ஒரு வளிமண்டல சுழற்சியாகவோ அல்லது ஒரு தாழ்வு பகுதியாகவோ வந்து அல்லது ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா கூட தீவிரமடையலாம். அடுத்த நிகழ்வு 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை இது கடக்க போகிறது. இது இது அப்படியே அரபிக்கடல் போகும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது. பரவலான மழை பொழிவை கொடுக்க போகிறது.